ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டியான கீரை கடைசல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த கீரை கடைசல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா எப்போ கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. அந்த கீரையோட பச்சை கலர் மாறாமல் எப்படி கிடையிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற கீரை எங்கள் ஊரில் தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கீரை கிடைக்குதோ அந்த கீரை எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி தொய்யக்கீரை எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கையிலேயே 2-3 இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியும் கூட போட்டு கடையலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மண் சட்டி இல்லைனாலும் நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சுக்கோங்க. அதில் இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி இப்போ நல்லா சூடாகணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்ச அந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் இது கூட சேர்த்துக்குங்க. இந்த ரெண்டும் ஒரு 5 நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் வேகட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம கீரையை சேர்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை இப்போ சேர்த்திக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கீரை சேர்த்துங்க. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த கலர் மாறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச கீரை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். நான் இப்போ ஒரு கீரை மட்டும் நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கீரை கிடச்சிதுன்னா அதையும் கூட சேர்த்திங்க. தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி எந்த கீரை வேணால் சேர்த்திக்கலாம். நீங்கள் கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. கிடையிற கீரைன்னு கேளுங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் இந்த இதில் சேர்த்திக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டோம். இப்போ நல்லா தண்ணிக்குள்ளே வச்சு அமுத்தி விட போகிறோம். அப்போ தான் அடியில் இருக்கிறது வெந்தும் மேலே இருக்கிறது வேகறக்கு உள்ளே போகும். ஒரு 10 நிமிஷத்துலேயே கீரை வெந்துருங்க. ஏன்னா நம்ம தண்ணி நல்லா சுடு தண்ணியாக வச்சுருக்குறோம். பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் க்ரீனிஷ் கலர் வராது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீட் பண்ணி வைக்கும்போது நல்லா கொதிச்சு வரும். முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, இதை தட்டம் போட்டு மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி பட்டு கீரையோட கலர் மாறிடும். இப்போ நல்லா அமுத்தி விடுங்க. தண்ணி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முழுசாக சேர்த்திங்க. கிடையும் போது எல்லாம் இதாகிரும். இப்போ பாருங்கள், கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஒரு டைம் அமுத்தி விடுங்க. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீரை நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து மசிச்சா மசிஞ்சு போகணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்ல டார்க் க்ரீனாக வந்துடும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அந்த கொதிக்கிற இதெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்க போகிறோம். சாதம் வடிக்கிற மாதிரி அந்த மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. ஏன்னா அதே தண்ணியில் கிடச்சிங்கன்னா அந்த கலர் போயிடும். மீதி இருக்கிறது எல்லா தண்ணியும் வடிச்சிடலாம். நான் வடிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன்.
பாருங்கள் எல்லா தண்ணியும் வடிச்சிட்டேன். இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் கீரை எப்படி இருக்குன்னு. அவ்வளோ கீரை போட்டோமா நம்ம கொஞ்சம் கீரை தான் நம்மளுக்கு கிடைக்கும். கீரை ரெடியாக நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் வந்து முக்கியமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தாங்க கீரைக்கு நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் இதுக்கு வந்து நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா சீரகம், கொத்தமல்லி நல்லா வந்து உரலில் வச்சு நுணுக்கிக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை வெங்காயத்தை அப்படியே முழுசாக வந்து தட்டி வச்சுக்குங்க. இது மட்டும்தாங்க தேவை. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஒரு துளி வேலை கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. போதும். இந்த ஹீட்லேயே நம்ம அந்த கொத்தமல்லி சீரகத்தை தாளித்து விட்டுறலாம். அந்த நசுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி சீரகத்தை சேர்த்திக்குங்க. அடுப்பு அப்படியே வச்சுட்டிங்கன்னா இந்த 2 கருகிரும். அதுங்காட்டி கடுகு பொரிஞ்சதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த தாளித்ததை வந்து அப்படியே அதில் சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்து அந்த இடித்து வச்ச பச்சை வெங்காயத்தையும் சேர்த்து கடைய போகிறோம். அவ்வளோதாங்க. குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் வெங்காயம் மட்டும் தொளிச்சு வச்சா போதும். அந்த இடித்து வச்ச வெங்காயத்தை இப்போ சேர்க்க போகிறோம். அந்த எண்ணெயிலேயே கடைய போகிறோம். கடைசியாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், கீரை, பச்சை மிளகா, அந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கல்லுப்பு சேர்க்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்தா கரையாதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கிடையும் போதே கல்லுப்பு நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துங்க. மத்து எடுத்து நீங்கள் கிடைங்க. மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மத்து வச்சு கடந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். மத்து வச்சு இப்போ கடையிறேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் குடிச்சு கடைங்க. கீழே வந்து அழுத்தம் குடிச்சிங்கன்னா பானை இதாயிரும். சைடில் நல்லா அழுத்தம் கொடுத்து கடைங்க. நான் உங்களுக்கு கடைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மைய கடைஞ்சிக்குங்க. பாருங்கள் எப்படி கலர் சுத்தமாக மாறவே இல்லை. அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க. கீரை கடைசல் ரெடி. குயிக்காக பண்ணிடலாம். கீரை மட்டும் அலசி வச்சுட்டு நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு கீரை போட்டிங்கன்னா வெங்காயம் தொளிச்சு வச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கொஞ்சோண்டு பச்சை தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன் நான் இப்போ. அவ்வளோதாங்க. கீரை கடைசல் ரெடியாக வச்சு நீங்கள் சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி க்ரீனிஷாக இருக்குன்னு. நம்ம போட்ட கீரையோட கலர் அப்படியே இருக்குது. அது மண் சட்டியில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. கீரை கடைசல் ரெடி. ஒரு டைம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முக்கியமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி